வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னென்ன பூவெலாம் வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம கோயில் போகிறோம், நம்ம குலதெய்வ கோயில். ஸோ அதனால தான் அந்த பூவெல்லாம் வச்சு ஒரு கெட்டப் போட்டிருக்கோம். யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மி, என்னோடய லிட்டில் சிஸ்டர். ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ நாங்கள் எல்லாம் இன்றைக்கி கோயில் போகிறோம். நம்ம கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 or 2 hours ஆகும் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு. நம்ம கோயில் வந்து அரியலூரில் இருக்குது. ஸோ அரியலூர்னாவே ஒரு கெத்து தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த மாவட்டங்களில் அரியலூர் மாவட்டம் வந்து ஒரு சிறப்பு மிக்க மாவட்டம், சோழ தேசம். ஸோ வந்து கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா பல்லாயிரம் கணக்கு என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. அது என்னது, பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர் முட்டையெல்லாம் வந்து இங்கே கண்டறியப்பட்டாங்க. இங்கே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து கடலாக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் வந்து நிறைய கடல் புதை படிமங்கள்லாம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ அரியலூர் மாவட்டத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அதோட பெருமையெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்லலாம். இப்போ நம்ம எதுக்கு அரியலூர் டாபிக் வந்துச்சுங்க? கோவில் போகிறோம். ஸோ நம்ம வந்து அரியலூர் மாவட்டம். ஸோ அது கொஞ்சம் கெத்து தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு சொல்கிறேன். ஃபைனலி பஸ் வந்துருச்சு கைஸ். டிக்கெட் எடுத்தாச்சு. என் பாப்பா வேறு என் மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. நான் வந்து ஃபோன் தரலையா யூடியூப் பார்க்க. ஸோ கோவத்தில் இருக்காங்க, அதனால் நம்ம கண்டக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வரும் பாருங்கள். எனக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 2 வருஷமாக இந்த வழியாக தான் போயிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு 11th 12th. இதுக்கப்புறம் தான் குழுமூரில் என்னோடய 11th 12th ஸ்கூல் இருக்குது. எனக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிக்கும், பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஃபோட்டோஷூட்டுக்கு செம்ம ஸ்பாட். இதுதான் என்னோடய ஸ்கூல். இருங்க வரும். ஸ்கூலோட மெயின் என்ட்ரன்ஸ் வரும் பாருங்கள். இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு நான் போனாலும் என் ஸ்கூல் பார்த்து தான் போவேன். எனக்கு அது மாதிரி நல்ல ப்ளஷ் ஆகும் டக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கூல். இது வந்து மெயின் முன்னாடி வந்து சர்ச் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஸ்கூல் இருக்கும். ட்ராவல் வந்து ஒரு 2 hours அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. அது வந்து மீன் பன்னு, அதுக்கப்புறம் இந்த லாட்டோ ஃப்ரூட்டோ பைன்னு ஒன்று இருந்துச்சு. இது வந்து எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக இருந்தது. நான் சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிட்ருக்கேன், பட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாப்பிடல. ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது, ரொம்ப சாஃப்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த மீன் பன்னி வந்து எனக்கு சின்ன வயசில் நான் சாப்பிட்டது. எங்கள் தாத்தா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அப்போ நான் சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப வருஷம் கழித்து நான் இப்போ தான் சாப்பிட்றேன். பார்க்குறேனே ஆக்சுவலாக இது வந்து இந்த மீன் பன் வந்து ஒரு மாதிரி மீன் மாதிரிலாம் இல்லை. பட் வந்து நான் சின்ன வயசில் சாப்பிடும் போதெல்லாம் அந்த மீன் ஷேப்பே இருக்கும், பார்க்கும்போதே மீன் மாதிரி தெரியும், செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இந்த அவுட்டரில் அந்த பன்னுலாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. உள்ளே இருக்கிற இந்த ஸ்டஃப்பு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் தான் நான் சாப்பிடுவேனே. ஆனால் எனக்கு மீன் பன்லி இந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் கைஸ். 2 hours ஆஃப்டர் ட்ராவலிங் முடித்து வந்தாச்சு. அரியலூர் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இன்னும் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகலை. இந்த வழியில் தான் போகணும். நம்ம இந்த வழியில் ஒரு 100 மீட்டர் நம்ம நடந்து உள்ளே போகணும் கோயிலுக்கு. இந்த கோயில் இல்லை, இந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயில். இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கோயில் இருக்குது, அது வந்து அம்மன் கோவில். இருங்க நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கோவில் காட்டுறேன், ஓகேவா? அர்ச்சனை பண்ணுறதுக்கு பொருள்லாம் வாங்கியாச்சு கைஸ். இதில் வந்து வெல்லம்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வெல்லம்லாம் வச்சு படைப்பாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் நான் வெல்லம் வச்சு பார்த்ததே இல்லை. இந்த தடவை வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இதை வச்சுருக்காங்க. நம்ம கோவில் நேம் வந்து ஒப்பில்லாத அம்மன் ஆலயம். இந்த கோவில் தான் அரியலூரில் இருக்குது. இது வந்து அம்மன் சாமி. ஒரு 7 சாமி இருக்கும். கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 அம்மன் தான். அதில் நடுவில் இருக்க அம்மன் தான் வந்து ஒப்பில்லாத அம்மன். மற்ற அம்மன் பேர்லாம் எனக்கு தெரியாது, வேணால் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா கோயில் இப்படியே பாருங்கள், இதுதான் நம்ம கோயில் என்ட்ரன்ஸ். அவுட்டர்லாம் இதுதான். இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. பட் நமக்கு அதெல்லாம் எடுக்க டைம் இல்லை. ஃபஸ்ட் நமக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு கிளம்பணும். நான் சொன்னல இந்த 7 சாமி தான். அதில் நடுவில் இருக்குல்ல அந்த சாமி வந்து ஒப்பில்லாத அம்மன். பக்கத்தில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது. கைஸ், சாமி கும்பிட்டாச்சு கைஸ். நம்ம அப்படின்னு நடிப்பா வந்து ஓவர் ரஷ்ஷாக இருக்குது கோயில். வெள்ளிக்கிழமை வந்தால் ஓவர் க்ரௌடாக இருக்கும். சரி, சண்டே வரலாம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்கும். இனிமேல் சாமி கும்பிட்டு போகணும்னு வந்தோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, நிறைய பேர் இருக்குது. ஏதோ ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கும்பலாக தான் இருக்குது. நம்ம சாமி கும்பிட்டாச்சு கைஸ், கிளம்பலாம். அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஓரளவுக்கு வந்து க்ரௌட்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் தான் இருக்காங்க. நம்மளும் அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு.
நெக்ஸ்ட் வந்து இந்த கோயிலில் இன்றைக்கி கிடா வெட்ட போகிறாங்க போல். நான் வந்து பாருங்கள் இந்த ஆடு கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த ஆடு தான் வந்து இன்றைக்கி பலி ஆடு போல். பாவம் அதே வரமாட்டாங்குது. அந்த இப்போ தம்பியோ அண்ணனோ பிடிச்சி இழுத்துட்டு போகிற 2 ஆடும் பாவம் இன்றைக்கி. பட் நம்ம வெயிட் பண்ணி வேணால் சாப்பிட்டு போகலாம். பட் நான் அந்த ஆடுலாம் எனக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டேன். ஸோ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம கோவில் இது தான். 3 குதிரை இருக்குது. இந்த குதிரை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, இது யாருக்கு துணையாக இருக்கும்? ஐயனாருக்கு கருப்பு சாமிக்கான்னு தெரியல. அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வெயில் ரொம்ப தாங்க முடியல. ஸோ அதனால் ஒரு ஜூஸ் குடிக்க போயாச்சு. அந்த ஜூஸ் கடை நான் வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து நமக்கு ப்ளம்ஸ் கொடுத்தாரு ஃப்ரீயாகவே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு. அதையும் வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்தாச்சு. கோவிலேருந்து கிளம்பியாச்சு. எப்போ நம்ம சாமி கும்பிட வந்தாலும் இங்கே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போவோம். இங்கே அரியலூரில் வந்து ஃபேமஸான 2 ட்ரெஸ் ஷாப் இருக்குது. கண்ணன், ஏபிஎன் 2 இருக்குது. நம்ம எப்பவுமே ஏபிஎன் தான் போவோம். ஸோ இந்த வாட்டி நம்ம கண்ணனில் ட்ரை பண்ணலான்ட்டு வந்தோம். இங்கே வந்து நம்ம கேட்ட பிராண்டில் வந்து ட்ரெஸ் இல்லை, பேண்ட் எதுவுமே இல்லை நம்ம கேட்ட பிராண்டில். மற்ற பிராண்ட்லாம் இருக்குது, பட் அந்த பிராண்ட் நமக்கு செட் ஆகாது. அதனால் ஒரு சில ட்ரெஸ் மட்டும் நம்ம அங்கே வாங்கிட்டு திரும்ப உடனே ஏபிஎனுக்கு வந்தாச்சு. ஏபிஎனில் நமக்கு என்ன கேட்டாலும் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் கண்ணனில் ட்ரெஸ் குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கண்ணனில் ட்ரை பண்ணலான்னு போனோம். பட் அங்கே ட்ரெஸ் இல்லை. ஸோ ஏபிஎன் உள்ள வந்தாச்சு. வந்துட்டு நம்ம இங்கே ஒரு சில ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஏபிஎனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஜ்ஜி போண்டா கடை இருக்கும். அந்த கடையில் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். எல்லா பஜ்ஜி ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே ஒரு பார்சல் வாங்கிட்டு நமக்கு கிளம்பியாச்சு. இந்த கட்டைப்பை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் தூக்கினதே கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேன். கட்டைப்பையாக வந்து இங்கேருந்து நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் கிளம்பணும்னா, நான் எங்கள் அம்மா கட்டைப்பை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் உடனே டக்கு நான் அவங்களுக்கு முன்னாடியே கிளம்பி வெளில ஓடிடுவேன் ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு. ஆனால் இன்றைக்கி வெயிட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நானே வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்கூலில் தான் வந்து நித்தி டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்தாங்களாம். அவங்க படித்த ஸ்கூலில் வின் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்களாம். அதை சொன்னாங்க. அதனால இந்த ஒரு கிளிப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்க குட்டி 7th படிக்கிற குட்டி பாப்பால, ஸோ அவங்க வந்து இந்த பார்பி மொபைல் கேட்டாங்க. போகும்போது பிபி கேட்கும், இந்த சைடில் வரும்போது பலூன் கேட்கும். விளாண்டு அழுது அடம் பிடிச்சி வாங்குவேன். இப்போ என் பாப்பா வாங்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அதை அடம் பிடிக்கும் போது அப்படி வெறி ஆகுது. அப்போ நான் அடம் பிடிக்கும் போது அப்படி தான் இருந்திருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அதெல்லாம் இப்போ ஃபீல் ஆகுது. இந்த ஆக்சுவலாக இந்த இந்தியன் மம்மி இருக்காங்களா, ஏன் அந்த கட்டைப்பை பிடிக்குதுன்னே தெரில. எவ்வளோ கொடுத்தாலும் கட்டைப்பை தான் வந்து வேணுங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை இந்த கான்செப்டே. எங்கள் வீட்டில் அவ்வளோ பேக் இருக்குது, அவ்வளோ இருக்குது எல்லாமே. ஏன்னா தேவையில்லாமல் இந்த கட்டைப்பை. அந்த கடைக்காரங்களே அழகாக ஒரு பேக் கொடுத்தாங்க, ட்ராவல் பேக். அதெல்லாம் வேணாம், எனக்கு கட்டைப்பை தான் வேணும்னு வாங்கிட்டு வராங்க எங்கள் அம்மா சண்டை போட்டு. நெக்ஸ்ட் நம்ம கடையில் வாங்கினேன் இந்த வடை, சமோசா, பிரெட் பஜ்ஜி இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்தோம். பஜ்ஜி வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிரெட் பஜ்ஜி வந்து டபுள் லேயர். நான் வந்து சிங்கிள் லேயராக சாப்பிட்ருக்கேன். சேனல்லாம் வந்து ஒரு ஆஃப் பஜ்ஜை வந்து அப்படியே முக்கி எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து 2 லேயர் இருக்குது. உள்ளேயுமே ஸ்டஃபிங் இருக்குது. நம்ம சமோசாவில் வைப்பாங்களா அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்குது. ஆக்சுவலாக டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக. அதுக்கப்புறம் இந்த சமோசாவும் செம்ம சூடாக நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. இந்த வடையுமே சக்கீரை வடை செம்ம பெருசாக ஒரு கை சைஸுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம பஸ் ட்ராவலிங் ஒரு 2 hours முடிஞ்சு அப்படியே இறங்கி ஆட்டோ வந்தாச்சு. ஆட்டோவில் இருந்து ஒரு 1/2 hour ஆகும் நம்ம வீட்டுக்கு போக. கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 10 minutes இருக்குது நம்ம வீட்டுக்கு ரீச் ஆக. இன்றைக்கி வந்து நம்ம நிம்மதியாக கோவில் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக கோவில் போகிறதுமே ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்தது. நம்ம இன்ஸ்டா பேஜ் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக நான் ரீல் போட்டிருப்பேன். இந்த வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.